المصطفى وصلى الله على آله المصطفى. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم: الموت جسر يوصل الحبيب إلى الحبيب، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, மரண முதல் மன்னரை வரை நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் என்ன என்பதை இந்த ஜும்மாவிலே ஒரு பாடமாக நாம் பார்ப்போம். மௌத்தானதுக்கு பின்னால் இருந்து அடக்கம் செய்யும் வரை நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறையை மார்க்கம் எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்ற அந்த விஷயங்கள் இந்த சமுதாய மக்களுக்கு மிக மிக அவசியமான விஷயமாக இருப்பதையெல்லாம் இன்று கண்கூடாக அதை பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக அல்லாஹ் மனிதர்களை அல்லாஹ் கண்ணியமான மக்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை எல்லாம் நாம் கண்ணியமான மக்களாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகிறான். மனிதன் கண்ணியமானவன், மனிதன் மரியாதைக்கு உரியவன். அவனுக்குரிய கண்ணியம் என்பது வாழக்கூடிய காலத்தில் மட்டுமல்ல, அவன் உயிர் பிரிந்த மரணித்த பின்பும் கூட அவனுக்குரிய கண்ணியத்தை தரப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி குறிப்பிட்டு காட்டுகிறது. அதன் அடிப்படையிலே உயிர் உள்ள ஒரு மனிதனை எப்படி மதிப்போமோ, உயிர் உள்ள ஒரு மனிதனை எப்படி போற்றுவோமோ, அதே போன்றுதான் ஒரு மனிதன் மௌத்தா போனதுக்கு பின்னால் கூட அந்த மனிதனை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், போற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது. எனவே இறந்து போனதற்கு பின்னால் அதை சாவு என்றும் சவம் என்றும் பிணம் என்றும் அதை சொல்லி பக்கத்தில் கூட போகாமல் தீட்டு என்று கூறி ஒதுங்கி விடுவது இருக்கிறது. அது நல்ல பண்பு அல்ல, அது நல்ல வழியும் அல்ல என்பதை எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது. சுருக்க சொன்னால், வாழும்போது மனிதனுக்கு எப்படி ஒரு கண்ணியம் மரியாதை இருக்கிறதோ, அதே போன்று ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னாலும் கூட அவனை கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும், அவனுக்குரிய மரியாதை கொடுத்தாக வேண்டும். அவனை தீட்டென்றோ சாவென்றோ சவமென்றோ ஒதுக்கிவிடக் கூடாது என்பதை மார்க்கம் தெளிவுபட நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை மரணித்தவரை தொட்டு தூக்கி உடைமாற்றி அசிங்கங்கள் நீக்கி கழுவி குளிப்பாட்டி சுத்தப்படுத்தி கண்ணியப்படுத்துவது அது இபாதத்தாக, நன்மையாக, நன்மைக்குரிய செயலாக நம்முடைய இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதை செய்வதும் நன்மைக்குரிய காரியம், அது செய்வதும் ஒரு இபாதத், சொல்லிக் கொடுப்பது இஸ்லாமிய மார்க்கம். எனவே இறந்து போன ஒரு மனிதனை அவனை தீட்டு என்று ஒதுக்கிவிடக்கூடிய காலகட்டம், ஒதுக்கி வைக்கக்கூடிய எத்தனையோ சமயம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது, அவனை தொட்டு தூக்குங்கள், அவனுக்கு உடை மாற்றி அவனுக்கு அவனுடைய அசிங்கங்களை எல்லாம் நீக்கிவிடுங்கள், அவனை கழுவி குடிப்பாட்டுங்கள், சுத்தப்படுத்துங்கள், நல்ல ஆடை அணிவித்து அவனை கொண்டு போய் அடக்குங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் இறந்த பின்னும் கூட நம்முடைய மார்க்கம் மனிதனை கண்ணியப்படுத்தி அவனை குறிப்பிட்டு காட்டுகிறது என்பதையெல்லாம் பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள், எத்தனை பிற சமுதாய மக்கள், சமய மக்கள் இறந்து போன பிணங்களை தூக்குவதற்கு கூட அவர்கள் பக்கத்தில் வருவதற்கு கூட அவர்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், தூக்கி அடக்குவதற்கு கூட பக்கத்தில் வருவதற்கு தயங்கக்கூடிய அந்த வேலையிலே
சுனாமி போன்ற நேரங்களிலே பல இடங்களில் பலவிதமான பேரிடர் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டங்களிலே சொந்த பந்தங்கள் எல்லாம் கூட அருகில் வருவதற்கு பயப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய மக்கள் மனிதநேயத்தோடு இறந்து போன அந்த ஜனாசாக்களை கட்டி அணைத்து அதை தூக்கி அதை சுத்தப்படுத்தி அதை குளிப்பாட்டி அதை கபனிட்டு கொண்டு போய் அடக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எல்லாம் நம்முடைய நாடுகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, உலகளாவிய அடிப்படையில் இஸ்லாமியர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? நம்முடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறது. இறந்ததற்கு பின்னாலும் கூட ஒரு மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு என்ன ஒரு கண்ணியம் கொடுக்கப்படுகிறதோ அதே கண்ணியம் மௌத்துக்கு பின்னால் கொடுக்கணும் என்ற அந்த விஷயத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இஸ்லாமிய மக்கள் இறந்ததற்கு பின்னாலும் கூட அந்த ஜனாசாவை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் இருக்கிறது ஈமான்தாரிகளுக்கு சிறைச்சாலை. ஈமான் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை. அதே சமயத்தில் இறை நிராகரிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே உலகம் என்ற அந்த சிறைச்சாலையிலிருந்து நிரந்தர விடுதலை பெற்றக்கூடிய நாள் தான் மரணம். ஈமான்தாரிகளுக்கு உலகம் சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலையிலிருந்து நிரந்தரமான விடுதலை பெறுவதற்குரிய ஒரு கருவியாக இருப்பது மரணம் என்பது. எனவே மரணம் என்பது கிறிஸ்துவ மதம் கூறுவது போன்று பாவத்தின் சம்பளம் அல்ல. அவங்க சொல்லுவாங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதாக கிறிஸ்துவ மதத்தை குறிப்பிட்டு காட்டுவார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் அல்ல. அது மட்டுமல்ல, மரணம் பாவிகள் நல்லவர்கள் இறைத்தோதர்கள் அனைவருக்கும் வந்தே தீர்வு. அது யாரை விட்டு வைக்க போறதில்லை. அதே சமயத்தில் இந்த மரணம் என்பது இருக்கிறது, இது வாழ்வின் முடிவும் அல்ல. வாழ்வின் முடிவும் அல்ல, மாறாக உண்மையான நிரந்தரமான வாழ்க்கையுடைய துவக்கமாக மௌத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த அழியக்கூடிய உலகத்தை விட்டு தாருல் ஃபனா, அழியக்கூடிய உலகத்தை விட்டுவிட்டு தாருல் பகா என்ற அந்த நிரந்தரமான உலகத்துக்கு செல்லுவதற்கு இந்த மரணம் ஒரு இடைக்கருவியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அதுதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் மௌத் ஜிஸ்ருன் யூசுல் ஹபீப இலல் ஹபீப். மௌத் என்பது இருக்கிறது ஜிஸ்ருன், அது ஒரு பாலம். மௌத் என்பது ஒரு பாலம். என்ன பாலம் சொன்னாங்க? யூசுல் ஹபீப் இலல் ஹபீப், ஒரு நண்பனை நண்பனோடு சேர்த்து வைப்பதற்கு ஒரு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக மௌத் இருக்கிறது. ஒரு நண்பனை நண்பனோடு சேர்த்து வைப்பதற்குரிய ஒரு பாலமாக மௌத் இருக்கிறது என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் என்பதை எல்லாம் பார்க்க முடியும். ஆக அருமையான பெருமக்களே, ஆக உயிரோடு இருந்தவரை, உயிரோடு ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அவரோடு எந்த அளவுக்கு நட்பு பாராட்டுகிறோம். ஒருத்தர் ஹயாத்தா இருக்கிறாரு, நல்ல நட்போடு பழகி கொண்டிருக்கிறோம், அவரோடு உறவாடுகிறோம், அவரால் நிறைய பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அவரோட உழைப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் மௌத்தா போயிட்டார், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் மௌத்தா போயிட்டார் என்றால் அவரை விட்டு அப்படி ஓரமாக ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த உலகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அவரை விட்டு அப்படி ஒதுங்கிடுவாங்க. நம்மோடு இருந்தவர், நம்மோடு உறங்கியவர், நம்மோடு பழகியவர், நமக்கான உழைத்து கொட்டியவர், நமக்காக வேண்டி எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்தவர் மௌத்தா போயிட்டார். மௌத்தா போன உடனே அப்படி ஒதுங்கி நிற்பது என்பது இருக்கிறது இன்று உலகத்தில் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்குன்னா, ஜனாசாவுடைய தொழுகையில் கூட தகப்பனார் மௌத்தாவை ஜனாசாவை தொழுவ வைக்கிறதுக்கு வைக்கப்பட்டிருப்பார். தகப்பன் ஜனாசா இருக்கும், பிள்ளைகள் எல்லாம் வெளியே நின்று பேசிக் கொண்டிருப்பார்கள், உறவினர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் வெளியே நின்று, அவரோடு நட்பு பாராட்டி வெளியே நின்று பேசிக் கொண்டிருப்பார்கள், அவரால் பலனை அடைந்த மக்கள் பல பேர் பேசிக் கொண்டிருப்பார்கள். நம்மால் இவர் மூலமாக நிறைய பலன் பெற்றிருக்கிறோமே, இவர் நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு உழைத்து உழைத்து ஓடை தேய்ந்து கொண்டிருக்கிறாரே, நமக்காக வேண்டி பல விதத்தில் இவர் உதவியாக இருந்திருக்கிறாரே, இவருக்காக வேண்டி நாம் தொழுது துவா செய்ய வேண்டாமா? அந்த எண்ணம் என்பது இருக்கிறது, அது
நிறைய சதவீதம் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்று போய்கொண்டிருக்கிறது. ஆக அப்படி ஒதுங்கிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனாசாவில் கூட கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இஸ்லாம் இதையெல்லாம் தடுக்கிறது. அப்படி செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி குறிப்பிட்டு காட்டுகிறது. இது முஸ்லிமுடைய பண்பும் அல்ல. இது ஒரு ஜனாசா ஆகிவிட்டால், ஒருத்தர் மௌத்தா போயிட்டார்னா அவர்களுடைய கண்ணியம் ஒதுங்கி இருக்கக்கூடாது. ஒதுங்கி இருக்கக்கூடாது. மரணத்தினோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு ஜனாசா ஆகிடுச்சு, ஹயாத்தா இருக்கும்போது எப்படி நடந்தமோ அப்படிதான் இறந்த பின்னும் நடக்க வேண்டும். நம்முடைய மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. ஆக மரணத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை எல்லாம் மார்க்கம் தெளிவாக சொல்லிக் கொடுக்குது. முதல் விஷயமாக, ஒரு சக்கராத்தில் இருக்கிறார், சக்கராத்தில் இருக்கிறார், தொண்டைக்கு நெஞ்சுக்கும் ரூ இழுத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் நம்ம இங்கிருந்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. லக்கினோ மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மரண நிலையில இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு நீங்கள் தல்கீன் சொல்லிக் கொடுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை நீங்க அவருக்கு முன்னால் உட்கார்ந்து சொல்லிக் கொடுங்கன்னு மார்க்கம் சொல்லுது. அவர் திரும்ப சொல்ல மாட்டேங்கிறாரே. அவர் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் திரும்ப கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா சொல்லிக் கொண்டு இருங்க. அவர் சொல்றாலும் சொல்லல, அது உங்களுக்கு தேவையில்லை. கபருஸ்தானுக்கு நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லிவிட்டு உள்ள போங்க. மௌத்தா போன மக்கள்லாம் எங்களுக்கு திரும்ப பதிலா சொல்ல போறாங்க, நாங்க எதுக்கு சலா சொல்லணும்னு பதில் கேள்வி கேட்காதீங்க. உள்ள போகும்போது எதை மார்க்கம் எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறதோ அப்படி எடுத்து நடப்பது நம்முடைய பொறுப்பு, கடமை, அவ்வளவுதான். எனவே சக்கராத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு முன்னாலே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தல்கீன் சொல்லிக் கொடுங்கள். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுக்குறாங்க, மன் கான ஆகிர கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யாருடைய வார்த்தை மௌத்தா போகக்கூடிய அந்த நேரத்தில் கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா அமைந்து விடுமோ அவருக்கு சொர்க்க வாஜிப். அவர் அந்த கலிமா சொல்லிட்டு மௌத்தா போயிட்டார் அப்படின்னா அவர் சொர்க்க வாஜிப். அல்லாஹ் சொர்க்கத்தை அவருக்கு வாஜிபாக்கிட்டான், கடமையாக்கிட்டான். அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான். அதனாலதான் அந்த சக்கராத்தில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு மக்கள் உட்கார்ந்துக்கிட்டு கலிமா சொல்லி கொடுத்து கொண்டே இருங்க. நீங்க சொல்லி கொடுக்க சொல்ல 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 ஏதோ ஒரு ரீதியில அல்லாஹ் அவருக்கு ஏதோ தௌஃபீக் கொடுத்து அந்த கலிமா ஒரு வாயில சொல்லிட்டு ரூஹ போச்சுன்னா அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிரும். இது மரணத்துடைய அந்த ஆரம்ப கால ஆரம்ப நிலை, அந்த சக்கராத்துடைய நிலை. வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, எல்லாத்துக்கும் மௌத்து வர போறதுதான். யாரும் மௌத்திலிருந்து தப்பிக்க முடியாது, யாரும் மௌத்திலிருந்து தப்பிக்க முடியாது. இன்னைக்கு அவங்க நாளைக்கு எப்படி ஏதாவது நம்ம எல்லாம் போகக்கூடிய மக்கள் தான். எனவே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு என்ன கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ அந்த கண்ணியத்தை கொடுத்தால் நமக்கு மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன கண்ணியம் கிடைக்க வேண்டுமோ அந்த கண்ணியத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பான். எனவே மௌத்தா போயிட்டா அந்த மௌத்தை விட்டு ஒதுங்கி நிற்பது, ஓரமாக நிற்பது, இதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற விஷயத்தை மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. எனவே அந்த மக்களுக்கு பக்கத்தில் போய் உட்காருங்க, நீங்க தல்கீன் சொல்லுங்க, களிமா சொல்லிக் கொடுங்க. களிமா சொல்லிக் கொடுத்து களிமா வந்துருச்சுன்னு அவர் சொர்க்கவாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது, நோயாளியிடமோ சக்கராத்தில் இருக்கக்கூடிய மக்களிடமோ நீங்கள் சென்றால் அவரிடத்தில் நல்ல விஷயங்களை கூறுங்கள். ஏனென்றால் உங்கள் வார்த்தைகளுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவார்கள். ஒரு நோயாளி நோயை நலம் விசாரிக்க போறோம், அல்லாஹ் உங்க ஷிஃபா கொடுப்பான், கவலைப்படாதீங்க. ஆறுதலான வார்த்தைகளை கொடுங்கள், ஆறுதலான வார்த்தை சொல்லுங்க. சொல்லும் போது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். எனவே அந்த நோயாளிட்ட போகும்போது ஆறுதலான வார்த்தை சொல்லுங்க. அதே மாதிரி சக்கராத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கிட்ட போனீங்க அப்படின்னா அல்லாஹ் ஷிஃபா கொடுத்துருவான், நல்லபடியா வச்சிருவான் சொல்லுங்க. அங்க அவர்கிட்ட போய் உட்கார்ந்துக்கிட்டு இது தேராது, இது சீக்கிரம் போயிடும், இப்படிப்பட்ட வார்த்தைகள் மட்டும் வந்துவிடக்கூடாது. நல்ல வார்த்தைகளை சொன்னால் அந்த இடத்துல மலக்குமார்கள் இருந்து கொண்டு ஆமீன் சொல்கிறார்கள். சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நோயாளிட்ட போனாலும் சரி, சக்கராத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனாலும் சரி, நாலு நல்ல வார்த்தைகள் சொல்லி அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வது என்பது நம்முடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம் மனதில் கொள்ள வேண்டும். அல்லது சக்கராத்தில் இருக்கக்கூடிய மக்கள்
ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து அவங்க காது கேட்கக்கூடிய அளவுக்கு சூரத்துல் யாசீன் ஓதுவது, சூரத்துல் யாசீன் ஓதுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்களே, பக்கத்தில் சூரத்துல் யாசீன் இந்த மௌதாக்கும் யார் சக்கராத்தில் இருக்கிறார்களோ அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து நின்று சூரத்துல் யாசீன் ஓதுங்க. அப்படி ஓதினால் அவங்க மரணத்துடைய வேதனை லேசாகும். ஏன்னா மௌத்து உடலிலிருந்து உயிர் வெளியாகுவது என்பது இருக்கிறதே, அல்லாஹ் அக்பர். அது எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை, எவ்வளவு கஷ்டமான ஒரு வேதனை என்பதை எல்லாம் ஹதீஸிலே நிரம்ப காணப்படுகிறது. உடலை விட்டு உயிர் வெளியேறுவது என்பது இருக்கிறது, அப்படி சாதாரண விஷயம் அல்ல. கஷ்டம், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சிரமம். ஒரு முள்ளிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு முள்ளுக்கு மேல ஒரு துணியை போட்டுட்டு அதை பிடிச்சி இழுத்தா அது எப்படி டாட்டால கிழிஞ்சு போய் வருமோ, சின்ன விட்டு வருமோ, அப்படிப்பட்ட வேதனையாக இருக்கிறது எல்லாம் ஹதீஸ் அறிவித்து காட்டுகிறது. அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஃபாத் செய்தியில எவ்வளவு கஷ்டமாக இருந்தது என்பதை எல்லாம் அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழி நிறைய அறிவித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே மௌத் என்பது ஏதோ உயிர் தானே போது என்பது அல்ல, சக்கராத். எனவேதான் சக்கராத் யால லேசாய்க்கூடிய என்பதால் துவா செய்ய அல்லாஹ் ஹப்பின் அலைனா சக்கராத்தில் மௌத். அசருக்கு பின்னால் ஓதக்கூடிய துவாவில் இமாம்கள் ஒவ்வொரு பள்ளியில் ஓதுவாங்க, ஹப்பின் அலைனா சக்கராத்தில் மௌத், யா அல்லாஹ் சக்கராத்தை எங்களுக்கு லேசாய்க்கூடு, சக்கராத்து லேசாய்க்கூடு, இலகுவாய்க்கூடு என்பதாக. ஏன்னா சக்கராத் என்பது அவ்வளவு கஷ்டமான ஒன்று, உயிர் போவது என்பது அவ்வளவு சிரமமான ஒன்று. ஏன்னா அனுபவித்த மக்கள் திரும்பி வந்து சொல்ல போறதில்லை, அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். எனவே நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும், யா அல்லாஹ் சக்கராத்தை இலகுவாக்கி கொடு, எங்க உயிர் போகும்போது எங்களுக்கு அந்த வேதனையை இலகுவாக்கி கொடு என்ற அடிப்படையிலே துவா செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிந்திருக்கிறார்கள். எனவே அப்படி மௌத்தா போகிற அந்த நெருங்கக்கூடிய அந்த மக்களுக்கு மத்தியிலே சூரத்துல் யாசீன் ஓதுவது என்பது இருக்கிறது, அது அவங்க மௌத்து இலகுவாகுவதற்கு ஒரு காரணமாக அமையும் என்பதை எல்லாம் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. அதே சமயத்தில் கலிமா சொல்லி அந்த மக்களுக்கு மத்தியில் வந்து நிர்பந்தப்படுத்தக்கூடாது. சக்கராத்தில் இருக்கிறாங்க, சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ், சொல்லுங்க லா இலாஹ. ஏன்னா அந்த சக்கராத்து நேரம் மிக கஷ்டமான கடுமையான நேரம். அந்த நேரத்தில் போயிட்டு நீங்க சொல்லுங்கன்னு அவங்கள வந்து ரொம்ப தட்டி கொடுத்து சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாயிலிருந்து வேற ஏதாவது வார்த்தைகள் வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள், அந்த அளவுக்கு சிரமத்திலே மூழ்கி இருப்பார்கள். அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க நம்ம தட்டி கொடுத்தோம் அப்படின்னா வேற வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா அது பெரிய பாவமா போயிடும். எனவே பக்கத்தில் உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க சொன்னா சரிதான், சொல்லாட்டி கேட்டுக்கிட்டாவது இருக்கட்டும் என்ற விஷயத்தை மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து சக்கராத்து நேரத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம என்ன செய்யணும்? சக்கராத்து வந்துருச்சு, என்ன செய்யணும்? மார்க்கம் என்ன சொல்லிக் கொடுக்குது என்றால் சொன்னாங்க, மார்க்கத்தில் சொல்ல விஷயம், சக்கராத்து நிலைக்கு வந்துட்டா அவங்கள மல்லாக்க படுக்க வைங்க என்று மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரது காலை கிபிலா பக்கமாக இருக்க செய்யுங்க. கிபிலா பக்கமா, தலை அந்த பக்கம், காலை இந்த பக்கம், கிபிலா பக்கமா இருக்க செய்யுங்க என்று மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தலையை கொஞ்சம் உயரமாக்குங்க, சின்ன தலானை வச்சு தலையை உயரமாக்குறது சக்கராத்துடைய அந்த நேரத்தில். ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலும் மௌத் என்பது ஏற்படக்கூடிய ஒன்றுதான். இன்னைக்கு பல மக்களுக்கு வருகை, எங்களுடைய சமுதாய மக்களுக்கு சக்கராத்தில் என்ன செய்யணும், சக்கராத்து நேரத்தில் என்ன பண்ணணும், எந்த விதமான ஒரு இஸ்லாமிய ஒரு அறிவு என்பது மிக குறைவாக இருக்கிறதா, தெரிந்து கொள்ள விருப்பமில்லை என்று தெரியவில்லை. எனவே இது சம்பந்தமான விஷயங்கள் பரவலாக பேசப்பட வேண்டும், பரவலாக தெரிய வேண்டிய விஷயங்கள், எல்லா ஈமான்தாரையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள். எனவே சக்கராத்தில் இருக்கக்கூடிய மனிதன் என்ன செய்யணும் என்றால் மல்லாக்க படுக்க வைக்கணும், கிபிலாவுக்கு கால் நீட்டி வைக்கணும், தலைக்கு உயரமான தலானி வைக்கணும். அது மட்டுமல்லாமல் அது அப்படி முடியலை அப்படின்னா, அந்த ரொம்ப இடைஞ்சலான வீடாக இருக்குது அப்படின்னா கிபிலா பக்கம் மூஞ்சி திருப்பி வைக்கிறது. ரொம்ப சின்ன வீடாக இருக்குது, கிபிலா பக்கம் கால் நீட்ட முடியாது, இந்த பக்கம் தான் நீளவாக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னா கிபிலா பக்கம் அப்படி நோக்கி வைக்கிறது. அப்படி வலது பக்கம் அப்படி சாய்ச்சி அப்படி கிபிலா பக்கம் வைத்துக் கொள்வது, இது ஒரு சுண்ணத்தான ஒரு வழிமுறை. இது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதே போல் அந்த நேரத்தில் அப்படி வச்சுட்டு அது அவருக்கு முன்னால் உட்காந்துட்டு அந்த களிமா சொல்லிக் கொடுக்கறது, அவருக்கு முன்னால் சூரத்துல் யாசீன் ஓதி கொண்டிருப்பது, இதுவெல்லாம் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து செய்து கொண்டிருப்பது, இது நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை, சுண்ணத்தான ஒரு காரியம் கூட. இப்படி செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி இருந்து கொண்டிருக்கும் போது சக்கராத் இருக்கக்கூடிய மனிதனுடைய உயிர் பிரிந்து விட்டது.
உயிர் போகக்கூடிய அந்த உயிர் உடலை விட்டு பிரியக்கூடிய அந்த நேரம் இருக்கிறது, அது ஒரு கடினமான ஒரு நேரம்தான். இந்த பக்கத்தில் இருந்து கொண்டு கொஞ்சம் அமைதி காத்து இருந்து கொண்டு அதை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அது அமைதியாக இருந்து அதை கண்காணித்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த கலிமா சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். சுருதி யாஸ் ஓதப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். எனது முறைகள்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. கிபிலா பக்கம் வந்து கால்நீட்டி படுக்க வச்சிருப்போம், அல்லது வலது ஒரு வச்சு படுக்க வச்சிருப்போம். இப்படி உயிர் பிரிந்ததற்கு பின்னால் செய்ய வேண்டிய வேலை இன்னால் இல்லாய் இன்னாய் ராஜிவோம் அந்த துவா இருக்கிறது, ஓதிக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. சொன்னது அது செஞ்சதுக்கு பின்னால நம்ம அடுத்து உடல் உறுப்புகளை ஜனாசாவுக்கு சரி செய்ய வேண்டும். சக்கராத்தில் இருந்தார், இப்போ மௌத்தாயிட்டார். சக்கராத்தில் இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம சொல்லியாச்சு. இப்போ சக்கராத்துக்கு பின்னால் ஹயாத், உடலை விட்டு உயிர் போயிடுச்சு. உயிர் போனதுக்கு பின்னால நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு மௌத்தாயிட்டார் இப்போ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிமுறையும் மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா ஜனாசா தானே, செத்த பிணம் தானே என்று மார்க்கம் வந்து அப்படியே தள்ளிவிட்டு போல, ஹயாத்தாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு என்ன ஒரு மரியாதை கண்ணியம் கொடுக்கப்படுமோ அதே மரியாதை அதே கண்ணியம் மௌத்தா போனதுக்கு பின்னாலும் மனிதர் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா மௌத்தா போயிட்டார் என்றால் அவருடைய உடல் உறுப்புகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும். உடல் உறுப்புகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும். கை கால் விரல்களை எல்லாம் நீட்டி விட வேண்டும். கை கால் விரல்லாம் வந்து ரொம்ப அப்படி மூடி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன சூடு ஆறுவதில் அதை நீட்டி விட வேண்டும். அதை நீட்டி விடணும். அது மட்டும் இல்லாமல் இரு கைகளையும் விழாவோடு சேர்த்து வைக்க வேண்டும். ரெண்டு கையை வந்து நெஞ்சுக்கு மேலே வச்சிடக்கூடாது. ஜனாசாக்கு மேலே ரெண்டு கையை நீட்டி வைக்கணும். சைடில் பக்கவாட்டில் ரெண்டு கை நீட்டி வைக்கணும். இது ஜனாசா வைக்கக்கூடிய முறை. ஏன்னா சில அறியாத மக்கள் என்ன செய்ய நெஞ்சுக்கு மேலே அப்படி கையை வச்சு அப்படி வச்சிடலாங்க. அது செய்யக்கூடாது. ஜனாசாவோட இரண்டு விழா பக்கத்திலும் அந்த கைகளை நீட்டி வைக்க வேண்டும். அதுக்கு அடுத்து வாய் திறந்து விடாமல் இருக்க ஒரு துண்டு துணியால் அதை கட்டணும். வாய் திறந்தாமல் துண்டு துணியாக கட்டுறாங்க, அது கட்டி கொள்ளலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. அடுத்து கண்களை திறந்துடுச்சு அதை மூடிவிட வேண்டும். அந்த மூடிவிடக்கூடிய இந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்ற துஆவை ஓதிக்கொண்டு அதை அப்படியே மூடி விடுறது சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. அதை மூடிவிட வேண்டும். கால்கள் விரியாமல் இருப்பதற்காக வேண்டி கால்களில் இரு பெருவிரல்களை சேர்த்து அதை கட்டி விடுவது இதுவும் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம்தான். எனவே அதுக்கு அடுத்தபடியாக எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால் அவர் உடுத்திருந்த ஆடை, என் நார்மலாக ட்ரெஸ்ஸு போட்டு சட்டை கையில் உடுத்திருப்பாங்க, அவங்க நார்மல் ஆடை உடுத்திருப்பாங்க. இந்த ஆடைகளை களைந்து விட்டு இன்னைக்கு நம்முடைய பழக்க வழக்கத்தில் கசப் மாற்றுவதுன்னு சொல்லுவாங்க. மூத்தா போன உடனே கசப் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கசப் மாற்றுறதுக்கு மோதியால கூட்டு வா, அவரை கூட்டு வா, இதெல்லாம் ஒவ்வொருடைய பழக்கம். அது கசப் மாற்றுவது யார் மாற்ற வேண்டும் என்றால் யார் இந்த மையத்துக்கு மிக மிக உரிமைப்பட்டவர்களோ அவர்கள் தான் கசப் மாற்றணும். தகப்பனார் மௌத்தா போயிட்டா பிள்ளைகள் கூட பிறந்த அண்ணன் இருந்தால் அவங்க செய்யணும். இதுதான் மார்க்கத்திலே உள்ள விஷயம். இதற்கு கூலிக்கு ஆள் பிடிப்பது என்பது இருக்கிறதே மார்க்கத்தில் இல்லாத விஷயம். நீங்க பார்க்குறோம், நீங்க கசம் மாத்திரதா மோதியால் அதுக்கு தானே வச்சிருக்கோம். நம்ம பழக்க வழக்கம் இது. இங்கே உள்ள பழக்க வழக்கம் அப்படி ஆகிப்போச்சு. மோதியான்னா ஜனத குழுப்பாட தெரியணும், கஃபன் கழிக்க தெரியணும், நம்ம பழக்க வழக்கம் அப்படி ஆகிப்போச்சு. ஆனா அசல்ல மார்க்கத்தில் உள்ள விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, யார் மௌத்தா போனார்களோ மௌத்தா போனவருடைய நெருங்கிய உறவினர்கள் தான் கசப் மாற்ற வேண்டும். கசப் மாற்றது எதுக்கு செய்யணும் அப்படின்னா, மௌத்தா போனதுக்கு பின்னால மலம் ஜலம் எல்லாம் தன்னால வெளியாகும். மௌத்தா ரூஹ் பிரிஞ்சதுக்கு பின்னால யூரின் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், மலம் அது பாட்டுக்கு வெளியே வந்துகிட்டு இருக்கோம். வரக்கூடிய நேரத்தில் அதை இன்னும் கொஞ்சம் வயிற்று நல்லா அமைக்கி கொடுத்து இன்னும் கொஞ்சம் உள்ளோட கசடுகள்லாம் வெளியேற்றுறது, உள்ளோட கசடுகளை வெளியேற்றுறது. ஈரோடு வெளியே வரும், மரம் அது பாட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம், எல்லாம் நல்லா அமைக்கி கொடுத்து எல்லாம் வெளியேற்றுறதுக்கு பின்னால முழுசா தண்ணியை ஊற்றி நல்லா அலசி விட்டு கழுவி விட்டு அதுக்கு பின்னால் ஒரே துணியை போர்த்துவது, ஒரே ஒரு துணியை மேலே போட்டு போர்த்தி கொள்வது. இதுதான் கசப்பு மாத்துறது. இந்த கசப்பு மாத்தம் ஜனாசா ஆனதுக்கு பின்னால், ஜனாசா விழுந்ததுக்கு பின்னால இந்த வழிமுறையின் அடிப்படையில் அதை செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எனவே இதை முதல் செய்ய வேண்டியது யாருன்னா மையத்துடைய உறவினர்கள் இதை செய்ய வேண்டும். அதுக்கு அவங்க தான் அவங்க உரிமைப்பட்ட மக்கள். எனவே அடுத்தால கூப்பிடுறோம், நீங்கள் அதுக்கு தானே இருக்க மோதினார் கையில் எனக்கு உனக்கு இதான வேலை என்று அவர்களை நிர்பந்தப்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் நமக்கு உரிமை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் உரிமை இல்லை.
வேணா அவங்க போய் சொல்லலாம், எனக்கு தெரியாது, எனக்கு எங்களுக்கு பழக்கம் இல்லை, வாங்க செய்யுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தருவோம், காசு தருவோம். ஏன்னா அதுக்கு வச்சுருப்பாங்க, சில இடங்களில் வைப்பாங்க, 200 தானே வாங்குவேன், இவ்வளோ தானே வாங்குவேன், இவ்வளோ கொடுக்க எதுக்கும் கணக்கு போகாமல் செலவு பண்ணுவார். இந்த மோதியார் குடுப்பாட்டுறது கொடுக்கறதுக்கு கணக்கு வைப்பாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள் அல்லாவுடைய கிருபையில் நிறைய சிட்டிகளில் கூட இன்னைக்கு என்ன இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அங்குள்ள இளைஞர்கள் குளிப்பாட்டுகிறார்கள், இளைஞர்கள் குளிவட்டுகிறார்கள், இளைஞர்கள் கவனிக்கிறார்கள். இன்னைக்கு அல்லாவுடைய கிருபையில் இது வந்து நிரப்ப வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அந்தந்த ஊருடைய இளைஞர்களை எல்லா வேலையும் செய்யக்கூடிய அளவுக்கு இன்று நிறைய வந்துட்டாங்க. அது அல்லாவுடைய கிருபையில் அது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம்தான். அது அடுத்து மையத்து ஆயிடுச்சு, இப்போ கசப் மாற்றியாச்சு. கசப் மாற்றினதுக்கு பின்னால் மையத்துடைய உறவினர்களுக்கு, அந்த சொந்த பந்தங்களுக்கு மௌத்துடைய அறிவிப்பு செய்கிறது. இந்த மாதிரி இன்னாருடைய வீட்டில் இன்னார் மௌத்தா போயிட்டார் அறிவிப்பு செய்கிறது. இது அறிவிப்பு என்பது இருக்கிறத நம்ம உறவினர்கள், சொந்த பந்தங்கள், உள்ளூர் நண்பர்கள் எல்லாம் செய்யலாம். இதில் வாகனத்திலே மை கட்டி கொண்டு அறிவிப்பு செய்ய வேண்டும் என்பது இது மார்க்கத்தில் இல்லாத விஷயம். பள்ளியாசம் மைக்கில் சொன்னால், எழுதி போடலாம், சொந்த பந்தம் சொல்லி விடலாம், எல்லாம் செய்யலாம். வாகனத்தில் வந்து அறிவிப்பு செய்கிறது, இதயம் வெடித்தது, இமயம் சரிந்தது, அந்த மாதிரி செய்வது, இதுக்கு இஸ்லாத்தில் எந்த விதத்திலும் அனுமதி இல்லை என்பதையெல்லாம் இஸ்லாம் சொல்லி போஸ்டர்ஸ் ஓட்டுறது, மௌத்தா போயிட்டா போஸ்டர்ஸ் ஓட்டுறது, இதெல்லாம் தேவையில்லாத வீண் செலவுகள். இந்த செலவுக்கு பதிலாக அந்த மையத்தா போனவர் இருக்கிறாரு, அவருக்காக வேண்டி ஏதாவது 4 குரான் வாங்கி வைக்கலாம், அந்த செலவுல ஏதாவது நல்ல காரியம் செய்ய முடியாது செய்யலாம். அந்த அந்த வீண் வினை செய்யறதுக்கு பதிலாக அவர் மௌத்தா போனவருக்காக நன்மை சேர்த்து வைப்பது, நன்மை நிறைய சேர்த்து வைக்கலாம். அந்த பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒரு செங்கல் வாங்கி கொடுக்கலாம். செங்கல்லாம் வந்து லோடு கணக்கு இல்லை, என்ற 1000 ரூபா தான் இருக்கு, 1000 ரூபாய் எவ்வளோ இருந்தா பள்ளிவாசல் கட்டுறதுக்கு செங்கல் வாங்கின காசு தரேன், ஒரு சிமெண்ட் மூட வாங்கி தரேன். ஏதாவது நன்மைக்குரிய விஷயங்கள், யார் யாருக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அந்த தகுதியின் அடிப்படையிலே மௌத்தா போனவருக்கு நன்மை எத்தி வைப்பது, குரான் வாங்கி வைக்கிறது, அது கிணறு வெட்டி வைப்பது, எத்தனை விஷயங்கள், மரம் நட்டு வைக்கிறது, நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட விஷயங்கள், இதை வந்து மௌத்தா போனவருக்காக செய்யக்கூடிய விஷயங்கள், அது நல்ல விஷயங்களுக்கு பயன்படுது, வீண் வரையும் செய்யாமல் அதை பயன்படுத்துவது இது சொல்லிக் கொடுக்கப்படுது. அடுத்து மௌத்தா போனவருக்கு முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், அவருக்கு கடன் இருக்கிறதா என்று பார்த்து அந்த கடனை அடைப்பதற்குரிய முயற்சி செய்யணும். ஏன்னா கடன் இருந்தால் அல்லாஹ் மன்னிக்கிறதே இல்லை. எந்த அளவுக்குன்னா அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் ஜனாசா கொண்டு வந்தாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசா தொழு வைக்கிறதுக்கு முன்னால் கேட்பாங்கன்னா, இந்த ஜனாசா கடன் இருக்கு தான் கேட்பாங்க. கடன் இருந்தால் தொழு வைக்க மாட்டாங்க. யாராவது சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதனுடைய கடனை முழுமையாக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பொறுப்பேற்றதுக்கு பின்னால் தான் ஜனாசா தொழுகையை அண்ணல் பெருமானார் நடத்தி கொடுப்பாங்க என்பதை ஹதீஸிலே பார்க்க முடியும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிறது, யக்ஃபிருல் ஷஹீதி குல்லுதன் இல்ல தைன். ஷஹீதான ஒரு மனிதர் எல்லா பாவங்களும் எல்லாம் மன்னிச்சிருவான், ஆனால் கடனை மட்டும் அல்ல மன்னிக்க மாட்டான். அது ஷஹீதா இருந்தாலும் சரி என்ற விஷயமெல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. அது இப்படி மௌத் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டு போகலாம். இன்னும் மௌத் சம்பந்தமாக வரும்போது சொல்றது, மௌத் இந்த சாம்பிராணி பயன்படுத்துறது, பத்தி பயன்படுத்துறது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து செய்யலாமா என்றால் 3 இது மையத்துக்கு பக்கத்தில் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் குளிப்பாட்டுவதற்கு முன்னால் அந்த பகைக்கு சாம்பிராணி பயன்படுத்திக் கொள்ளலாம், கஃனுக்கு முன்னால் கஃனுக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற விஷயம் எல்லாம் இருக்கிறது. இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நிறைய அந்த விஷயங்கள் சம்மந்தமாக பேசலாம் அப்படின்னா நிறைய அந்த சட்டங்கள் இருக்கிறது, பேசிக்கொண்டே போகலாம். ஏன்னா அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை தவிர விஷயங்கள், மையத்துக்கு பக்கத்தில் யார் போகணும் யார் போகக்கூடாது. இப்போ மையத்துக்கு பக்கத்தில் வந்து அதிசயம் வருகிறது, மையத்துக்கு பக்கத்தில் மாதவிடாய் உள்ள பெண்கள் போகக்கூடாது. மையத்துக்கு பக்கத்தில் ஏன்னா அதை நல்லா கவனமாக நீங்கள் கவனம் வைக்கணும். ஏன்னா ஒரு மையத்தை போகிறோம், அப்படி மையத்தை பார்க்க போகிறோன்ற அடிப்படையில் நம்முடைய வீட்டு பெண்கள் நம்ம போவாங்கல்ல, மையத்தை பார்க்க போகிறோம் போவாங்க, இதில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, அவள்லாம் வந்து பார்த்தாலா, அவள்லாம் வந்து வச்சாலா, அவங்க வீட்டு மௌத்து வந்துச்சே, அவங்க சொல்றதுக்காக நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கத்தை மீறிய செயல் ஒன்று. இரண்டாவது, மானசீகமான ஏதாவது பிரச்சனை அதுக்குள்ள எல்லாம் வச்சிருப்பான். அதனாலதான் அங்க போவேன்னு சொல்றது. மாதவிடாய் பெண்கள் மையத்துக்கு பக்கத்தில் போகாதீங்க என்று அல்லாஹ் ஒரு ரசூலும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒன்று இருக்க போய் தான் சொல்றாங்க.
எனவே அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னால அந்த வீட்டுக்காரி இப்படி சொல்லிடுவான்னு பயந்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிணி வந்துருச்சு, உங்களுக்கு ஏதாவது ஒரு மானசீகம் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து உங்களை வந்து பார்க்க போறது இல்லை. அவங்கள வந்து ஏதாவது மனதில் பாதிக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, அந்த சொன்னவங்க பார்க்க அந்த மனைவி வந்து பார்க்க போறாங்களா? எதுவும் பார்க்க போறது இல்லை. நம்ம லைஃப் நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம லைஃப் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம மார்க்க என்ன சொல்றது அது போய்கிட்டே இருக்கணும். அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு பயந்துட்டு போறோம்னா உங்க லைஃப் வீணா போயிடும். எனவே அங்க ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுக்குறாங்க, மையத்து பக்கத்துல வந்து மாதவிடாய் பெண்கள் போகக்கூடாது, பிரசவத்தீட்டு பெண்கள் போகக்கூடாது, குளிப்பு கடமையான ஆணோ பெண்ணை போகக்கூடாது. குளிப்பு கடமையா இருந்துச்சு உங்களுக்கு, கால மூத்து வந்துருச்சு, வேகமா இருக்கிறோம், வாங்க 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 கூப்பிடுறாங்க, போகக்கூடாது. சில இடங்களில் வந்து நைட்டில் மூத்து விழுதுடும், போய் இமாம் மோதி அந்த வீட்டில் இருப்பாங்க, அதில் வாங்க அவன் மூத்து விழுந்துருச்சு, அவர் என்ன நல்ல இருப்பார், உடனே வாங்க கூப்பிடுவாங்க. வராட்டி என்ன வரமாட்டேங்கிறாரு, அடே அவர் சூழ்நிலை இல்லை, இப்படி இருக்குது, இப்படிப்பட்ட நேரத்தில் வந்தால் அல்லாஹ் ரசூல் தடுத்த விஷயம் அது, புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. எனவே குளிப்பு கடமையான ஆணோ பெண்ணோ மையத்துக்கு பக்கத்தில் போகக்கூடாது. பிரசவத்திட்டு மாதவிடாய் இருக்கக்கூடிய மக்கள் அதை போகக்கூடாது என்பதை எல்லாம் மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. அதே சமயத்தில் சீக்கிரம் அடக்கிறது பார்க்கணும் என்ற விஷயத்தையும் மார்க்கம் சொல்லிக் கொடுக்குது. அதே சமயத்தில் மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்குது, கஃன் யார் அணிவிக்கிறாங்க அது தனிப்பட்ட சிறப்பு இருக்குது, குளிப்பாட்டக்கூடிய மக்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்குது, யார் ஜனாசா தொழுகிறாங்களோ அவங்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்குது, யார் ஜனாசா தொழுதுட்டு அடக்கிறது வரை கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்குது. இப்படி நிறைய சிறப்புகளை எல்லாம் அது ஜனாசா என்பது வைத்திருக்கிறது. எனவே மார்க்கம் சொல்றது, ஒரு மனிதன் ஹயாத்தாக இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுப்பீர்களோ, மரியாதை செய்வீர்களோ, அதே போன்று அவன் மௌத்துக்கு பின்னாலும் அந்த மனிதனை மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். எனவே மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது சிறப்பாக எல்லா ஈமான்தார்களும் அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரசூல் விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும்போது ஈமானோடு வாழ வேண்டும், ஈமானோடு மறுக்க வேண்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். மறுமையில் அல்லாஹ் நம் அனைத்து மக்களும் உயர்ந்த சுருக்கத்தை தந்த புரிவானாக. வாஹ்லாம் நல்லாரி பில் ஆலமீன்.